இதில் இந்த நேரத்தில் எனக்கு எந்த அரசியல் எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. இந்த நேரத்தில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஒன்லி மை ஆர்ட் ஃபார்ம் மேஜிக். என்னோடய மேஜிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போது திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். ஏதாவது ஒன்று என் கண்ணுக்கு தென்படும். அந்த தென்பட்ட அடுத்த செகண்டு நான் சொல்லுவேன், கேமரானை கூப்பிட்டு இங்கே வைங்கன்னு சொல்லிட்டு அந்த நான் எதை எடுக்க போகிறேன்னு காட்ட மாட்டேன். அங்கே வைக்க சொல்லிட்டு அவங்க இது இப்படி தான் சீன் சொல்லிடுவேன். ஆனால் அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், அதை நான் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். சீன் தொடக்கம் இங்கே தான் அப்படி சொல்லிவிடுவேன். அது ஆரம்பித்து போகும்போது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை வச்சுக்கிட்டே அது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். அதை வச்சுக்கிட்டே நான் என் சீனை என்னோடய ஷார்ட் டிவிஷனை பிரிக்க ஆரம்பிப்பேன். இது கடைசி அது ஒரு கழுதியாக இருக்கலாம், அது ஒரு பூனையாக இருக்கலாம், அது ஒரு புழுவாக இருக்கலாம், அது ஏதாவது ஒரு வயசான பாட்டியாக இருக்கலாம், ஒரு முகமாக இருக்கலாம், ஒரு கோழியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், ஒரு பூச்சி, அது ஏதோ ஒன்று நடக்கும் எனக்கு. அப்படி தான் ஒவ்வொரு நாளுமே நான் ஷார்ட் டிவிஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளுமே என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது மீன்ஸ் நான் எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு எப்பவுமே எனக்கு தெரியாது. இந்த டேவை நான் எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க எதை கேட்பான்னு தெரியலன்னு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பட் எனக்கு தெரியும் அந்த 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 நாளை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, நான் நம்பிக்கையோடு பயணிக்கணும் அப்படின்னா என் கண்ணுக்கு என்னோடய மைண்டுக்குள்ளே, ஆனால் அதுக்கு நான் தயாராக இருப்பேன் மீன்ஸ் கிளம்பி வரும்போதே என் மைண்டை என்னோடய வேர்ல்டுக்கு போயிடுவேன். யார் என்ன பேசுனா எனக்கு கேட்காது. இப்போ நான் காரில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போதே நான் முழுக்க அந்த வேர்ல்டுக்குள்ளே தான் இருப்பேன். இங்கே அவங்க ரெடி ஆகிட்டாங்க, இவங்க கிளம்பிட்டாங்க, இவங்களுக்கு டைம் என்ன சொல்லணும், அவங்களுக்கு டைம் என்ன சொல்லணும், அது வரலையா இது வரலையா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது எதுவுமே என் மண்டைக்குள்ளே போகாது. சில நாள் இறங்கும்போதே வந்துடும். காரை விட்டு இறங்கும்போதே ஃபஸ்ட் ஷாட் இதுதான் அப்படி கணக்கு தெரிஞ்சிடும். அப்படி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்படி தான் என் ஷார்ட்டை கண்டுபிடிப்பேன். அப்போ என்னென்னா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஷார்ட் எடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் என்னோடய அரசியலையே நான் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவேன். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மகத்துவமான பிரம்மாண்டமான ஒரு அழகியல். அது எளிமையானதாக கூட இருக்கும். அதில் இருந்தால் சில நாள் நான் உடஞ்ச சிலையை பார்த்துட்டு ஷார்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். உடஞ்சி போன சிலையை பார்த்துட்டு ஷார்ட் ஆரம்பிச்சிருக்கேன். சில நாள் மூக்கு ஒழுக வாசலில் நின்ற சின்ன பையனை பார்த்து என் ஷார்ட் டிவிஷன் ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி தான் என்னோட ஷார்ட் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.